பக்கத்து வீடு பசித்திருக்க நீ உண்ணாதே என்று சொன்ன மார்க்கத்திற்கு சொந்தக்காரனும், அதைவிட குறிப்பாக பாஜக காரன் செங்கை சருபுதீன் பேசுகின்றேன். புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டினம் ஜமாத்து நிர்வாகிகள் என்று சொல்லக்கூடிய கழுச்சடைகளா? யாருடைய துணியை யார் அவுப்பது? ஒருவேளை சோத்துக்காக உன் சகோதரனுடைய துணியை நீ அவுப்பாயா? எந்த விதத்தில் நியாயம்? ஒரு சகோதரி தன்னுடைய வயிற்று பசிக்காக ஒரு பொய்யை சொல்லி ஒருவேளை சோறு வாங்கிவிட்டால் அதில் என்னடா உன் குடியாடா முழுகி விட்டது? அல்லது நீ போட்ட சோறு நீ ஒரு நபரால் போடப்பட்டதா? அந்த ஊர் ஜமாத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களிடம் பிச்சை எடுத்து செய்யப்பட்ட சோத்தத்தாளரா பாவிகளா அந்த பெண்மணி வாங்கினார்? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு அநியாயம்? ரத்தம் கொதிக்கிறது, வயிறு எரிகிறதா அயோக்கியர்களா? எந்த விதத்தில் நியாயம்? ஒருவேளை சோத்துக்காக உன்னை பெற்ற தாயினுடைய துணியை அவுப்பாயா? அல்லது நீ பெற்ற மகளுடைய துணியை அவுப்பாயா? அல்லது உன்னுடைய மாமன் மனைவியினுடைய துணியை அவுப்பாயா? அல்லது உன்னுடைய மருமகளுடைய துணியை அவுப்பாயா? அறிவு கட்டவர்களா? மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாத துரோகிகளா? என்னடா நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? ஒரு சகோதரனுடைய துணியை ஒருவேளை சோத்துக்காக அவுத்த அநியாயம் இந்த இந்திய வரலாற்றிலே அம்மாபட்டினத்தில் மட்டும்தானா இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு எவன்டா கொடுத்தான் ஜமாத்து நிர்வாகம்? கழிவறையை கழுவதற்கு கூட லாய்க்கற்ற அம்மாபட்டினம் ஜமாத்து நிர்வாகிகளே, உங்களுக்கு இது கடைசியான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது போன்ற இனியும் ஒரு சம்பவம் நடக்குமையானால் பாஜக அம்மாபட்டினத்தை நோக்கி படையெடுப்போம். எங்கே போனார்கள் இஸ்லாமிய இயக்கங்கள்? எங்கே போனது சிறுபான்மை சமூக மக்களின் பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம்? அம்மாபட்டினம் ஜமாத்து நிர்வாகிகளை தண்டிப்பதற்காக தமிழகம் முழுவதும் பாஜகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் புகார் அளிக்க வேண்டும். நீ துணியா ஊத்த செய்தி இந்தியா முழுவதும் பல கோடி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாவிகளா, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? எதுக்குடா உங்களுக்கு ஜமாத்து நிர்வாகம்? உங்களை எல்லாம் இரையற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த பகுதியிலே வாழ்ந்தார்கள் என்றால் உங்களை பள்ளி வாசலுக்குள்ள சேர்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் மீறி வந்தால் அந்த ஊர் மக்கள் செருப்பை கழட்டி உங்களை அடித்து விரட்ட வேண்டும்.